இன்னைக்கான வீடியோவில் நம்ம பாடியில் யூரின் எப்படி செக்ரீட் ஆகுது, பாடியில் நடக்கிற கம்ப்ளீட் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட். நம்ம யூரினரி சிஸ்டம் பொறுத்தவரையும் 2 கிட்னி, ஒரு பிளாடர் இருக்குது. அந்த கிட்னியும் பிளாடரையும் கனெக்ட் பண்ணுறது வந்து யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்பு அதுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்ட அப்புறமா அதுலேருந்து வர கழிவுகள் பெருகுடல்லையும் ரத்தத்துலையும் சேர்ந்துருக்கும். ஒரு மனித உடல்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் சராசரியாக 4.5 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். இந்த ரத்தமானது ரீனல் ஆர்டரி வழியாக கிட்னியை போய் சேருது. கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க கிட்னி ஒரு நிமிஷத்துக்கும் 1 கிளாஸ் அளவுக்கு வந்து ரத்தத்தை பியூரிஃபை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பிளட்டை சுத்தம் பண்ணுறது மூலயமா நம்ம உடம்புல இருக்க அதிகப்படியான கழிவு, நச்சு மற்றும் அதிகப்படியான தண்ணீரை இது வெளியேற்ற உதவுது. நம்ம ஃபிசியாலஜி இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலே பார்த்துருப்போம். கோடிக்கணக்கான நெஃப்ரான் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் இந்த கிட்னி. அந்த ஒரு நெஃப்ரானுமே வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கிற எல்லா செல்ஸ்லேயுமே வந்து குளோமருலஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. அந்த பார்ட்டோட எண்டு வந்து டியூபிளோட கனெக்ட் ஆகியிருக்கும். இந்த குளோமருலஸ் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த நெஃப்ரானுக்குள்ளே என்ட்ரான பிளட் எல்லாமே ஃபில்டர் ஆகி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யுரேட்டருக்கு போயிடும். இந்த யுரேட்டருங்கிறது ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இதுதான் கிட்னியையும் யூரினரி பிளாடரையும் கனெக்ட் பண்ணுது. இந்த யுரேட்டரில் இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக சுருங்கி விரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது சுருங்கி விரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால யூரின் வந்து திரும்பி கிட்னிக்கு போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. அடுத்தபடியாக யூரின் யுரேட்டர்லேருந்து யூரினரி பிளாடருக்கு வந்துடுது. யூரினரி பிளாடரில் தான் வந்து நம்மளோட யூரின் ஸ்டோர் ஆகி இருக்குது. இந்த யூரினரி பிளாடருங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பான ஆர்கன். இதோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து இந்த யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். இந்த பிளாடரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 600 ml. இந்த பிளாடருக்கும் பிரெயினுக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் இருக்குது. இந்த கனெக்ஷன் தான் பிளாடரை வந்து சுருங்க வைக்கிறதுக்கும் விரிய வைக்கிறதுக்கும் பிரெயின்லேருந்து ஒரு சிக்னல் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எப்போ யூரின் போகணும், எப்போ கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ நம்ம பிளாடர் ஃபுல் ஆகுது, இந்த மாதிரி எல்லா சிக்னலுமே நமக்கு சொல்கிறது வந்து பிரெயின் தான். நம்ம யூரினில் வெறும் 5% மட்டும்தான் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 95% வெறும் வாட்டர் கண்டென்ட் மட்டும்தான். அந்த 5% வேஸ்ட் ப்ராடக்ட்டில் தான் யூரியா, கிரியாட்டின், அமினோ ஆசிட்ஸ், யூரிக் ஆசிட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோவில் யூரினரி சிஸ்டம் பற்றி பேசிக்காக தான் பார்த்துருக்கோம். இந்த ஃபிசியாலஜி சீரீஸில் யூரினரி பிளாடர் பற்றி டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.